இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷலான சமையல் என்னென்னாக்கா நெத்திலி பக்கோடா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம் சமையலை. எண்ணெய் தேவையான அளவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார், கோதுமை மாவு 2 கப்பு, ஊசி மிளகா 4, நீங்கள் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம், ஸ்ப்ரிங் அனியன், வெங்காயத்தாள் தேவையான அளவு, இக்கன் பில்லிஸ், நெத்திலி, உப்பு ஒரு தேக்கரண்டி. இப்போ எல்லா பொருட்களையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். 2 கப்பு கோதுமை மாவு, ஒரு தேக்கரண்டி உப்பு, ஊசி மிளகா வெட்டி வச்சது, நெத்திலி சுத்தம் பண்ணி கழுவி வச்ச நெத்திலியை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப வாட்டரியாக ஆகாத படிக்கு நம்ம தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். முதலாவது நீங்கள் நெத்திலி பாய்க்காமல் கூட யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் கேபேஜ், கேரட், என்ன வெஜ்ஜி வேணும் உங்களுக்கு இஷ்டமான வெஜ்ஜி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி சைவமாக கூட நீங்கள் சமைக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தாலையும் சேர்த்து அதில் போட்டுவோம். ஏன்னா முதலாவது நம்ம போட்டுருந்தோமா வெங்காயத்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அங்கங்கே மாட்டிக்கும். அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வெங்காயத்தாலை போட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ நம்ம பொரிக்கலாம். சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றி இதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட பக்கோடாவை. நெத்திலி பக்கோடாவை எப்படி பொரிக்கிறதுனா இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டிலையும் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனும் அங்கங்கே நம்ம ஊற்றணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஃப்ளாவை எடுத்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடணும். நெத்திலி பக்கோடா ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்காக நல்ல ஒரு இது நல்ல ஒரு ஃபுட்டு. இது டீ காஃபியோடு சேர்த்து எடுத்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். ஃபேமிலி கேதரிங் வீட்டில் இருக்கிறப்ப ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் அடிக்கடிக்கு நான் செஞ்சு சாப்பிடுவேன். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதே போல் உங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பக்கோடா நல்லா கொஞ்சம் நேரம் மூடிச்சு அது நல்லா வேகட்டும். இல்லைன்னா எண்ணெய் மேலே திரிக்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் மூடிச்சிருக்கேன் ஃபியூ செகண்ட். அதுக்கப்புறம் திறந்து அதை திருப்பி போட்டுருவேன். பாருங்களேன், ஓரத்தெல்லாம் அந்த கலர் மாறி இருக்குது. ஸோ திருப்பி போட்டு எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். பக்கோடா நம்ம நெத்திலி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. பக்கோடா இஸ் ரெடி. நெத்திலி பக்கோடாவை சில்லி சாஸோடு வச்சு சாப்பிட்டா ஒன்றும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். பாய். Drop it.